தூங்கலன்னு சொல்ல போறேன் புதுசா புழுகா வழியாம பொஞ்சாதியா ஆக நானே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேலேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேலேருந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான 3D லவ் சாங்காக எப்படி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரைவேலேருந்து பார்த்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தோம்னா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தா லைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கு ஆப் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கூட அந்த ஆப்பில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா இங்கே ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஃபாண்ட்டை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணதெல்லாம் நீங்கள் வந்து அதை நீங்கள் சர்ச் பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி எப்படி இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு ஆப் வந்து இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஒரு நம்ம மென்ஷன் பண்ணுவேன் ஃபுல் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். அப்போ வந்து இது வந்து யூஸ் பண்ண சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குரூப் வந்து டச் பண்ணக்கூடாது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யார் நீங்கள் வந்து அந்த குரூப் வந்து டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஆடியோ லேயர் இருக்கும். ஆடியோ லேயருக்கு மேலே பார்த்தா குரூப் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிரிக் லேயர்லாம் வந்து செட் பண்ணி நான் எனக்கு தேவையான இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணல. நீங்கள் ப்ரைவ் பார்த்தீங்கன்னா அதுக்காக இடத்துல வந்து லிரிக் வந்து பேஸ்ட் பண்ணது வந்து அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து லிரிக் வந்து வேறு இடத்துல நீங்கள் மூவ் பண்ணுறது அதோட மூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இமேஜ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த பிக் வந்து நீங்கள் குவாலிட்டி கம்ப்ரெஸ் பண்ணுறது என்னென்ன நீங்கள் வந்து பிக்கு வந்து கம்ப்ரெஸ் பண்ண போகிறல எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டேப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்ப்ரெஸில் கிளிக் பண்ணால் பிக் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் ரன் பண்ணி எடுத்தாங்க. கீழே பார்த்தா குரூப் 1 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு இப்போ கீழே வந்து டவுனில் வந்து இந்த பிக்கை வந்து போனோம். கரெக்டாக அந்த குரூப் லேயருக்கு இது மாதிரி டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு புக் மார்க் போயிடுங்க. பட் 4:15 போயிட்டு இப்போ அந்த பிக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் மாதிரி வந்து டைம் ஆப்ஷன் பதில் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ண கரெக்டாக அந்த டைமில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா கீழே அந்த வாட்ச் ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் டச் குரூப் அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க 3 செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட்டை வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் இன்னுமே இமேஜ் வந்து கொஞ்சம் வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ அந்த பிக் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் போய்டுங்க. ஸ்டார்டிங் போய்ட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரெஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அங்கே ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் போங்க. கொஞ்சம் லாஸ்ட்டாகவே போய்டுங்க. லாஸ்ட்டாக போய்ட்டு 4:15 போய்டுங்க. போய்ட்டு எல்லாம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க. ஏன்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து தெரியணும். அதனால் நம்ம வந்து இமேஜ் வந்து தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் இங்கே கீ ஃப்ரேம் வாங்க 4:12 போய்டுங்க. நெக்ஸ்ட்டு பிக் வந்து லைட்டாக இந்த சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். லைட்டாக மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிக் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஹைட் ஆகிற மாதிரி வந்து மூவ் பண்ணிங்க. லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல மூவ் பண்ணது வந்து ரைட் சைடில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து மூவ் பண்ணால் மட்டும் போதும். இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். ஃபேஸ் வந்து கிளியராக தரணும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மேலே குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணினா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மாஸ்க்கில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயரில் வந்து அது வந்து மாஸ்க் ஆகிடும். நீங்கள் வந்து ப்ரைவில் பார்த்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இதே சேம் பிக்கை நெக்ஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் சைன் ஆட் பண்ணுங்கள். சேம் அதே பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு சேம் மெத்தட் தான் ஃபில் கம்பஸில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அந்த பிக்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு குரூப் லேயர் இருக்கும். அந்த குரூப் லேயருக்கு கீழே என்ன குரூப்னா லிரிக் லேயருக்கான குரூப் லேயர் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த லிரிக் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணோன்னே கரெக்டாக ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ண லிரிக் ஏற்ற மாதிரி வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போனால் ஸ்க்ரோல் பண்ணி போனால் ஒரு டபுள் புக் மார்க் வரும். போய்ட்டு கரெக்டாக 25:15 போய்ட்டு இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சேம் மெத்தட் தான் கீழே இருக்க குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு அந்த 2 எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. கரெக்டாக ஆடியோ லேயர் இருக்கிற குரூப் லேயர் போய் எஃபெக்ட் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் நியூ ஆட் பண்ணல அந்த இமேஜுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போனால் எந்த சேஞ்சும் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் வந்து கேமரா ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்டில் போய் கேமரா ஆப்ஜெக்ட் மட்டும் ஆட் பண்ணோம். எப்படின்னா சிம்பிளாக ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் இருக்கும். அது வந்து ஆடியோ பார்த்துருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கேமராக்கான ஆப்ஜெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போங்க. ஸ்க்ரோல் பண்ணால் ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். அங்கே வந்து போயிடுங்க.
கரெக்டாக பாருங்கள் டைம்லைன் பார்த்தோன்னா 25:15 போயிடுங்க. போயிட்டு கட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி வந்து கட் பண்ணி விடுங்க. டூ கேமரா ஆப்ஜெக்டாக ஸ்ப்ளிட் ஆகிடும். இது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு இந்த இது ஃபஸ்ட்டு இருக்குது அந்த டைம்லைன் இருக்குல்ல, கரெக்டாக டைம்லைன் பார்த்தா 15:13 ஒரு கேமரா ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் வந்து இப்போ வந்து மூவ் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கீழே இருக்கிற குரூப்பில் எல்லாம் லிரிக்கான லிரிக் வந்து எங்கெங்கே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஆல்ரெடி லிரிக் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜுக்கு ஏற்ற மாதிரி லிரிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளேஸ் பண்ணிங்க. ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா சிம்பிள் தான், மேலே ஆப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து மூவ் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து கரெக்டாக கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து மூவ் வந்து பண்ண போகிறீங்க. இப்போ வந்து கேமராக்கான ஆப்ஜெக்ட்டுக்கான குரூப் லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க. கரெக்டாக அந்த கேமராக்கான லேயர் கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இது வந்து மூவ் பண்ணுற ஆப்ஷன், அப் டவுன் மூவ் பண்ணுற ஆப்ஷன். நெக்ஸ்ட் இது வந்து ஜூம் பண்ணுற ஆப்ஷன். இந்த 2 ஆப்ஷனில் தான் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லா ஆப்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரை பார்த்து ப்ளஸ் சைன் மாதிரி ஒரு போட்ட ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க கேமரா ஆப்ஜெக்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க, ஒரு கீ ஃப்ரேம். நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க, ஒரு கீ ஃப்ரேம். இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் ஜம்ப் ஆகும். அதே மாதிரி ஒரு புக் மார்க்காக ஜம்ப் ஆகி நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஜூம் பண்ணுற ஆப்ஷன் போயிடுங்க. போய்ட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம், நெக்ஸ்ட் புக் மார்க் போய்டுங்க, அங்கே ஒரு கீ ஃப்ரேம். இதே மாதிரி ஒரு புக் மார்க்காக நீங்கள் வந்து பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த பேக் ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல நீங்கள் வந்து பேக்கில் வந்து வரலாம். இதே மாதிரி ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இருங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் நீங்கள் மினிமைஸ் பண்ணி பார்த்தா தெரியும், கீ ஃப்ரேம் நீங்கள் வந்து ஆட் பண்ணதெல்லாம் அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கீ ஃப்ரேம் மாதிரி வந்து டல்லாக தெரியும். நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண சொல்ல தான் உங்களுக்கு வந்து டார்க்காக தெரியும். இப்போ நீங்கள் வந்து இருங்க, இல்லை எந்த சேஞ்சும் இல்லை. நம்ம வந்து இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ அந்த கேமரா கீ ஃப்ரேம் ஆட் பண்ணல, அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போயிடுங்க. போயிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த சைடில் இந்த ப்ளஸ் சைன் பார்த்து ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மூவ் ஆப்ஷனை இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல எதுவும் சேஞ்ச் பண்ண பார்த்துல இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. கரெக்டாக டைம்லைன் பார்த்தீங்கன்னா 7:29. இப்போ தான் லிரிக் பார்த்தீங்கன்னா அதில் பக்கம் சொல்ல வந்து லெஃப்ட் ரைட் வரும். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் லிரிக் இருக்கிற இடத்துல இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து மூவ் பண்ணுங்கள். இப்போ மூவ் பண்ண சொல்ல பார்த்துங்க அந்த டாட் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இப்போ மூவ் ஆகுது தெரியுமா. இப்போ வந்து லிரிக்கை வந்து இது மாதிரி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஜூம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து மூவ் பண்ணுங்கள். சாரி ரைட் சைடில் வந்து மூவ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் வந்து மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் இது மாதிரி லிரிக் வந்து மூவ் ஆகும். இதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் லிரிக் ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் நீங்கள் வந்து மூவ் பண்ண வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது மாதிரி அப் டவுனில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணுற ஆப்ஷன், நெக்ஸ்ட் வந்து ஜூம் பண்ணுற ஆப்ஷன். இதில் வந்து கரெக்டாக நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் ஜூம் பண்ணி செட் பண்ண வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் லிரிக்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணீங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேஸ் வந்து சைடில் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகுது பாருங்கள். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த கீ ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அசம்பிள் ஆகுது பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் போய்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த புக் மார்க் அட்ஜஸ்ட் பண்ணோம் 7:29. இதே மாதிரி நெக்ஸ்ட் வேறு போய் நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு இப்போ லிரிக் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். இதே ஓகேனா கூட நீங்கள் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு நீங்கள் வந்து சென்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த லிரிக்கே வந்து வந்தாச்சு. நம்ம இது வந்து சென்டராக பண்ணிட்டீங்கன்னா இந்த லிரிக் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடலாம். போய்ட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லிரிக் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அவங்க வேலை. இப்போ நெக்ஸ்ட் இந்த லிரிக் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிவிட்டோம். லிரிக்கு கீழே இந்த டாட் வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த ஜூம் ஆப்ஷன் போய்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜூம் ஆகும். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபேஸும் தரணும், லிரிக்கும் வந்து ஃபுல்லாக கிளியராக தரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மூவ் ஆப்ஷன்லையும் இந்த ஜூம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஏரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி 14:12 நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் 8:04 போயிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து நெக்ஸ்ட் லிரிக் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணிவிட்டுருங்க. அவ்வளோதான், நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ண பார்த்தல அதே மாதிரி ஃபேஸும் தரணும், லிரிக்கும் தரணும். அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பாயிண்ட்டை வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஓகே. இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட் புக் மார்க் போயிடுங்க. நெக்ஸ்ட் புக் மார்க் இந்த ஏர் நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு நெக்ஸ்ட் லிரிக் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம வேலை ஒர்க்கு. கரெக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு லிரிக்காக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் வந்து லிரிக் வந்து ப்ளேஸ் பண்ணி இது செட் ஆகலாம் கூட நீங்கள் வந்து பேக் வந்துட்டு நீங்கள் வந்து லிரிக் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு லிரிக் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிரிக் வந்து உங்கள் சாய்ஸ் தான். எங்கே வேணால் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா இடத்துலேருந்து மூவ் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட் வரையும் மூவ் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் வந்துருக்கு. நெக்ஸ்ட் இந்த கேமரா ஆப்ஜெக்ட்டுக்கான லேயர் வந்துடும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா 26:14 பார்த்தா கீழே பார்த்தா ஒரு 2 குரூப் லேயர்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதா இருக்கும். சிம்பிளாக வந்து கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப் வந்து போங்க. லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் ஒரு ரேஜென்ட்டுக்கான லேயர் இருக்கும். நீங்கள் வந்து ப்ளஸ் சைன் செலக்ட் பண்ணி எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண அந்த பிக்கை வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக 1:04 வரையும் வரும். அது அந்த மேலே ரேஜென்ட்டுக்கு வந்து எக்ஸஸாக போகக்கூடாது. கரெக்டாக அந்த ரேஜென்ட் வரையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து கட் பண்ணிங்க இமேஜை. நெக்ஸ்ட் அந்த பிக் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து கிளியராக தரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணியோ மினிமைஸ் பண்ணியோ ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் வந்து கரெக்டாக கிளியராக வந்து அந்த லிரிக்கில் வந்து செட் ஆகிதான்னு பாருங்கள். ஓகேனா விடுங்க, இல்லைனா நீங்கள் வந்து இன்னும் மினிமைஸ் பண்ணுறதோ உங்கள் சாய்ஸ் தான். என்ன வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இருங்க, இங்கே வந்து ஈஸியான ஸ்டெப்பு இந்த இடத்துல ஓகேன்னு உடனே நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போங்க. இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ சேம் அது கீழே ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு வந்து இந்த லேயர் உள்ளே போய் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சேம் அதே ஃபேஸ் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து கிடைக்கும். இப்போ வந்து லேயர் காப்பி செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து செக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லேயர் இருக்கும். அது சிம்பிள் தான். நீங்கள் இந்த ப்ளஸ் செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து 3 செலக்ட் பண்ணி ஃபில் கேம்பஸை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து நெக்ஸ்ட் புக் மார்க் கூட எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை வந்து கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு இப்போ அந்த ஃபாலோ வீடியோ இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து டிலேட் பண்ணிவிடுங்க. டிலேட் பண்ணிட்டு சேம் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயர் செலக்ட் பண்ணிட்டு சேம் லேயர் காப்பியில் போய்ட்டு பேஸ்ட் லேயர் பக்கத்தில் ஒரு ஸ்மால் லேயர் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷனையும் டைம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் வந்து ஆட் ஆகிடும். இங்கே பாருங்கள் அதுக்கான எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த குரூப் ஆப்ஷன் சிம்பிள் தான். எடிட் குரூப் வந்து போய்ட்டு நம்ம அங்கே இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். அதே ஸ்டெப் தான். இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்து ஃபேஸ் வந்து கிளியராக செட் பண்ணிட்டு செக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கான ரிசல்ட் வந்து லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து செட் ஆகிட்ருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இதே ஸ்டெப்பில் இங்கே இருக்கிற டூ குரூப் லேயர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் கீழே லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே அப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு அன்குரூப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிசி வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். சிசி ஆட் ஆனோடனே மேலே நீங்கள் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி இது ஆஃபில் இருக்கக்கூடாது, ஆனில் இருக்கணும். ஆன் பண்ணிட்டு மேசரிங் பார்த்து ஏர் ஆஃப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.